எஸ், நீங்கள் தம்ப்நெயில்ல பார்த்தது உண்மைதான். ஜிம்முக்கு போகிறதுனால மட்டும் நம்ம உடம்புல வந்து வெயிட் லாஸ் நடக்கவே நடக்காது. ஏன்னா நம்மள நிறைய பேர் வந்து இதை ஃபீல் பண்ணியிருப்போம். 3 மாதம் ஏன் 6 மாதம் கூட நம்ம ரெகுலராக ஜிம்முக்கு போயிருப்போம். அப்படி போனாலும் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல வந்து நம்ம நினச்ச மாதிரி வந்து வெயிட் லாஸ் நடக்கவே நடக்காது. அதுக்கு காரணம் வெயிட் லாஸ்க்கு எக்ஸசைஸ் மட்டும் பத்தாது, அதோடு சேர்ந்து இன்னும் சில கீ இன்க்ரீடியன்ஸ் இருக்குது. இது எல்லாத்தையும் ஒழுங்காக பண்ணால் தான் நம்ம உடம்புல வந்து வெயிட் லாஸ் ப்ராசஸ் சரியான முறையில் நடக்கும். அது என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல். நான் ஷேக் சையத், 2 times அயன்மேன் ஃபினிஷர், அல்ட்ரா சைக்கிளிஸ்ட், ரேஸ் அக்ராஸ் அமெரிக்கா குவாலிஃபையர், காஷ்மீர் டு கன்னியாகுமரி சைக்கிளிங்கில் வேர்ல்டு ரெக்கார்ட் ஹோல்டர், அல்ட்ரா ரன்னர், ப்ளஸ் 4 times நேஷனல் லெவல் குங்ஃபு கோல்டு மெடலிஸ்ட். நம்மள நிறைய பேர் நினைப்போம், ஜிம்முக்கு போகிறோம், வேர்வை சிந்தி ஒர்க் அவுட் பண்ணுறோம், ஸோ வெயிட் லாஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும் அப்படின்னு. ஆனால் நம்ம ஜிம்முக்கு போய் ஒரு 1 hour ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படின்னா ஆவரேஜாக ஒரு 250லேருந்து ஒரு 400 கலோரி வரைக்கும் நம்ம பர்ன் பண்ணுவோம். ஆனால் நம்ம வழக்கமாக பண்ணுறது என்னன்னா, ஜிம்மில் ஒர்க் அவுட் முடிஞ்சதுக்கப்புறம் அப்படியே ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து வீட்டுக்கு வர்ற வழியில் ஒரு டீ கடையில் நிப்பாட்டி ஒரு 2 சமோசாவும் ஒரு டீயும் சாப்பிட்டு வீட்டுக்கு வருவோம். ஆனால் நம்ம சாப்பிட்ட அந்த 2 சமோசாவோட அந்த டீயோட கலோரிஸ் பார்த்திங்க அப்படின்னா 400லேருந்து 500 கலோரிக்கு மேலே வந்துடும். ஸோ நம்ம ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணி எவ்வளோ கலோரியை வந்து மணிக்கணக்காக குறைச்சோமோ அந்த கலோரிஸ் எல்லாத்தையுமே வந்து சில நிமிஷத்தில் வந்து இந்த டீ அண்ட் காஃபி மூலிமா நம்ம உடம்புல வந்து ஆட் ஆயிடுது. இதுதான் நம்ம வெயிட் லாஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கான ஒரு முக்கியமான காரணம். ஏன்னா வெயிட் லாஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சிம்பிளான ஒரு ஃபார்முலா சொல்லுவாங்கங்க. அதாவது நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா கேலரி டெஃபிசிட்டை வந்து மெயின்டைன் பண்ணணும். கேலரி டெஃபிசிட்னா ஒன்றும் கிடையாது, நம்ம எந்த அளவுக்கு கலரியை வந்து நம்ம உள்ளே வருதோ அதை விட அதிகமான கலோரியை வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும். அல்லது நம்ம எந்த அளவுக்கு கலோரியை ஸ்பெண்ட் பண்ணுறோமோ அதை விட கம்மியான கலரி உணவை தான் வந்து நம்ம சாப்பிடணும். ஸோ இந்த ஈக்குவேஷன் தான் வந்து வெயிட் லாஸ்க்கான ஃபண்டமெண்டல். இதை எந்த அளவுக்கு நம்ம மெயின்டைன் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட வெயிட் லாஸ் கோல்ஸை நம்ம ரொம்ப சுலபமாக அச்சீவ் பண்ணிடலாம். ஆனால் இதில் நிறைய பேர் பண்ணக்கூடிய தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, கலரி இன்டேக் கம்மியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கம்மியாக சாப்பிட ஆரம்பிப்பாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஸ்டார்விங் மோடுக்கே போக ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது அவங்க ஒரு நாளைக்கு ஒரு 2500 கலரி ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, நான் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய கலரி இன்டேக்கே வந்து ஒரு 1000 கலரி ஒரு 800 கலரி அப்படின்னு கம்மி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம எப்போவுமே வந்து ரொம்ப டிராஸ்டிக்காக பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், நம்ம உடம்பு வந்து ஃபேட் பர்னிங் ப்ராசஸ்லேருந்து ஃபேட் சேவிங் ப்ராசஸ்க்கு போயிடும். ஏன்னா நம்ம உடம்புல வந்து ஒரு இன்டர்னல் மெக்கானிசம் இருக்குது, அது வந்து சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து மனுஷன் தோன்ற காலத்துலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எவால்வ் ஆகிட்டு வந்துகிட்டே இருக்குது. ஸோ என்றைக்கு வந்து நம்ம உடம்புக்கு சாப்பாடு ரொம்ப கம்மியாகுதோ அப்போ நம்ம உடம்பு வந்து என்ன செய்யும், அதாவது நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் என்ன நினைக்கும் அப்படின்னா, இவனுக்கு வந்து ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, இவனுக்கு சாப்பாடு கிடைக்கிறதுலேருந்து ஒரு பிரச்சனை இருக்குது, அதனால இவனால் வந்து சரியான அளவுக்கு சாப்பிட முடியல, ஸோ இனிமேல் வந்து இவனுக்கு கரெக்டான அளவுக்கு சாப்பாடு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசே வந்து அதுவே வந்து ஒரு கால்குலேஷன் பண்ணி என்னென்ன சாப்பிட்றோன்னு அது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து வைக்கணும். ஏன்னா இனிமேல் அவனுக்கு சாப்பாடு கிடைக்காத சூழ்நிலை கூட வந்துடலாம் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ஹேபிட்ஸ் மூலியமாக நம்மளுடைய இன்டர்னல் மெக்கானிசமே வந்து அது தனக்கான ஒரு விதியை வந்து வகுத்துக்கிறோம். அதனால் ஃபேட்டை பர்ன் பண்ணுறதுக்கு பதிலாக என்னென்ன சாப்பிட்றோமோ அது எல்லாத்தையுமே வந்து ஸ்டோர் பண்ணுற ப்ராசஸுக்கு போயிடும். அதனால தான் பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப கம்மியாக சாப்பிட்டாலும் நமக்கு வந்து வெயிட்டு குறையாது, ஆனால் நம்ம ரொம்ப வந்து டயர்டாக ஃபீல் பண்ணுவோம், ஒரு எனர்ஜி ரொம்ப கம்மியாக இருக்கும், எந்த ஒரு வேலையுமே செய்ய முடியாத மாதிரி ரொம்ப சோர்வாக இருப்போம். இதுக்கு காரணம் நம்ம உடம்பு வந்து எந்த எனர்ஜியுமே வந்து ஸ்பெண்ட் பண்ணாமல் அதை அப்படியே பேனிக் மோடுக்கு போய் எல்லாத்தையும் வந்து சேர்த்து வைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம கலரி டெஃபிசிட் பண்ணும்போது நம்ம எவ்வளோ கலரி பர்ன் பண்ணுறோமோ அதுலேருந்து ஒரு 10லேருந்து 15% தான் வந்து நம்ம கம்மியாக சாப்பிட்ணும். உதாரணத்துக்கு நமக்கு ஒரு நாளைக்கு 2500 கலரி ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 2200லேருந்து ஒரு 2100 கலரி அந்த அளவுக்கு நம்மளுடைய இன்டேக் இருந்தால் மட்டும்தான் நம்ம பாடி வந்து ஃபேட் பர்னிங் ப்ராசஸை கரெக்டான முறையில் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இது கலரி டெஃபிசிட்டில் நிறைய பேர் பண்ணக்கூடிய மிஸ்டேக். இதனாலையும் பார்த்தீங்கன்னா நமக்கு வெயிட் லாஸ் நடக்காமல் போகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. ரெண்டாவது, வெயிட் லாஸில் ஒரு முக்கியமான ஃபேக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வெயிட் லாஸ்க்கு 70% கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டயட்டு தான். இது இல்லாமல் ஒரு 15லேருந்து ஒரு 25% கான்ட்ரிபியூஷன் பண்ணக்கூடியது நம்மளுடைய ஒர்க் அவுட்ஸ். அடுத்து ஒரு 5லேருந்து 10% கான்ட்ரிபியூட் பண்ணுறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் அண்ட் நம்மளுடைய ஸ்லீப். ஸோ ஏதாவது ஒன்றில் இதில் ப்ராப்ளம் வந்தாலுமே நம்மளோட வெயிட் லாஸ் கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறது மிகப்பெரிய சேலஞ்சாக வந்துடும். ஸோ இதில் மேஜர் கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய டயட்டு தான். அதனால் வந்து நான் ரொம்ப சாப்பிடாமல் இருக்கணும் அல்லது வந்து என்னுடைய பிடிச்ச உணவுலாம் நம்ம சாப்பிட முடியாமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப பேனிக் ஆகலாம் தேவையில்லை. நம்ம வழக்கமாக சாப்பிட்ற பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் இதில் நம்ம கரெக்டாக சாப்பிட்டாலே நம்ம வந்து கலரி டெஃபிசிட் மோடில் தான் இருப்போம். ஆனால் இதில் பிரச்சனையே எங்கே வருது அப்படின்னா, இந்த பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் லஞ்சுக்கும் நடுவில், அதே மாதிரி லஞ்சுக்கும் டின்னருக்கும் நடுவில் ஸ்நாக்ஸுன்ற பேரில் நம்ம ஒன்று சாப்பிட்றோம் பாருங்கள், இதுதான் வந்து இந்த வெயிட் லாஸ் நடக்காமல் இருக்கிறதுக்கான கல்ப்ரிட். ஏன்னா ஒரு தடவை நம்ம ஸ்நாக்ஸ் சாப்பிடும்போது ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 2 வடை
அல்லது 2 பஜ்ஜி, ஒரு டீ. சாயந்தரமும் அதே மாதிரி தான், ஏதாவது ஒரு கேக்கு அல்லது வந்து ஒரு பஃப்ஸு அல்லது வந்து வடை, டீ, பஜ்ஜி இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சாப்பிட்றோம். இந்த எண்ணெயில் முக்கி பொரிக்கக்கூடிய பலகாரங்கள் ப்ளஸ் இந்த பேக்கரியிலேருந்து வரக்கூடிய பலகாரங்கள் இது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி வந்து சின்னதாக இருக்கும். ஆனால் அதில் இருக்கக்கூடிய கலரி வலி வந்து ரொம்ப ஜாஸ்தி. உதாரணத்துக்கு 2 சமோசாவில் பார்த்தீங்கன்னா ஒரு 300லேருந்து 400 கலோரி வரைக்கும் இருக்கும். அதே மாதிரி ஒரு பிளேட் வெங்காய பஜ்ஜி அல்லது வந்து வாழைக்காய் பஜ்ஜியில் பார்த்தீங்கன்னாலுமே ஒரு 400 கலோரி கிட்ட இருக்கும். ப்ளஸ் நம்ம குடிக்கிற டீலையும் பார்த்தீங்கன்னா ஒரு 75லேருந்து 100 கலோரி வரைக்கும் இருக்கும். நம்ம டீ கப்பை பொறுத்து அந்த கலோரி நம்பர்ஸ் வந்து வேரி ஆகும். ஸோ நம்ம ஒரு நாளைக்கு 2 வேளை இந்த மாதிரி வந்து ஸ்நாக்ஸ் அண்டு டீ வந்து சாப்பிட்டனாலே ஒரு 800லேருந்து 1000 கலோரி வரைக்கும் நமக்கே தெரியாமல் நம்ம உடம்புல வந்து நம்ம ஆட் பண்ணிடுறோம். இந்த அடிஷ்னலாக அந்த 800, 1000 கலோரி சாப்பிட்றோம் பாருங்கள், இதுதான் நம்மளுடைய ஃபேட் லாஸ்க்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பேரியரு. ஸோ இந்த ஸ்நாக்ஸை நம்ம அவாய்ட் பண்ணாலே போதும், நம்மளுடைய கோல்ஸ் வந்து நம்ம ரொம்ப சீக்கிரமாக அச்சீவ் பண்ணிடலாம். இப்போ உங்களை நிறைய பேருக்கு தோணலாம், அப்போ நம்ம வந்து ஸ்நாக்ஸே சாப்பிடக்கூடாதா, அந்த டைமில் வந்து மற்றவங்க சாப்பிடும்போது நம்ம வேடிக்கை பார்த்துட்டு பல்ல கடிச்சிட்டே இருக்கணுமா அப்படின்ட்டு. நீங்கள் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுல பிரச்சனை இல்லை, நம்ம ஸ்நாக்ஸை எதை சாப்பிட்றோம் அப்படிங்கிறது தான் பிரச்சனை. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் லஞ்சுக்கும் நடுவில் என்னுடைய ரெக்கமெண்டேஷன் வந்து நீங்கள் சேலட் நிறையா சாப்பிட்லாம், ஃப்ரூட்ஸ் சாப்பிட்லாம். இது எல்லாமே வந்து நம்ம உடம்புல கேலரி வேல்யூஸ் இன்க்ரீஸ் பண்ணாது, நமக்கு தேவையான விட்டமின்ஸ் அண்ட் ஃபைபர்ஸை வந்து நம்ம உடம்புக்கு சப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஈவினிங் டைமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கப்பு நிறைய மோர் சாப்பிட்லாம். மோரோட சேர்ந்து நீங்கள் ஒரு கைப்பிடி அளவுக்கு, நல்லா பார்த்துக்கோங்க, கைப்பிடி அளவுக்கு, இந்த அளவுக்கு இல்லை, வெறும் கைப்பிடி அளவுக்கு ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச ட்ரை ஃப்ரூட்ஸ், அதாவது வேர்க்கடலை, பாதாம், வால்நட், பிஸ்தா இந்த மாதிரி ஏதாவது கொஞ்சமாக ஒரு எண்ணி பார்த்தோம்னா ஒரு 10லேருந்து 12 அளவுக்கு வர்ற மாதிரி சாப்பிட்டாலே போதும். ஏன்னா இந்த நட்ஸை பொறுத்த வரைக்கும் இதில் ப்ரோட்டீன் அண்ட் ஃபேட் கண்டென்ட் நிறையா இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சமாக சாப்பிட்டாலே உங்களுக்கு சீக்கிரமாகவே வந்து ஒரு ஃபுல்ஃபில்லான ஃபீலிங்கை வந்து கொடுக்கும். ஆனால் இதுக்கு சாப்பிட்றதுனால நம்ம உடம்புல வந்து கலோரி வந்து அதிகமான அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிடாது. ப்ளஸ் இது நம்மளுடைய உடம்புக்கு தேவையான சத்துக்களை கொடுக்கறதுக்கும் நம்ம உடம்புல ஃபேட் லாஸ் ப்ராசஸ் நடக்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி டயட்டுன்னு வரும்போது நம்மளுடைய ஒவ்வொரு வேளை உணவுலையும் நம்மளுடைய ப்ரோட்டீன் கண்டென்ட் வந்து நம்ம ஜாஸ்தியாக இருக்க மாதிரி பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம வெயிட் லாஸ் ப்ராசஸில் இருக்கும், அதுவும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறோம் அப்படின்னா 1.5 to 2 times ஆஃப் நம்மளுடைய பாடி வெயிட் ப்ரோட்டீன்ஸ் வந்து நம்ம எடுத்தாகணும். உதாரணத்துக்கு நம்மளுடைய பாடி வெயிட் வந்து ஒரு 80 கிலோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து ஒரு 1.5 and 2 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ஒரு 120லேருந்து 160 அப்படிங்கிற வேல்யூ கிடைக்கும். ஸோ இவ்வளோ கிராம் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் வந்து நம்ம டெய்லி பேசிஸில் எடுத்தே ஆகணும். ஸோ ஒவ்வொரு வேளை உணவுலையும் ஏதாவது ஒரு ப்ரோட்டீன் நிறைஞ்ச உணவு நம்ம சாப்பாட்டில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. உதாரணத்துக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றோம் அப்படின்னா அதில் ஒரு 2 அல்லது 3 அவிச்ச முட்டை. அது மாதிரி லஞ்ச் சாப்பிடும்போதும் சிக்கன் பீஸ் ஏதாவது இருக்கலாம், அல்லது பன்னீர் வச்சுக்கலாம், மீன் இருக்கலாம், அல்லது சிறுதானிய வகைகள், பருப்பு, இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒன்று நீங்கள் ஒவ்வொரு வேளை உணவுலையும் வந்து சேர்த்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு வேளை சாப்பாட்டிலையும் நமக்கு வந்து ஒரு 30லேருந்து 40 கிராம் அளவுக்கு ப்ரோட்டீன் கிடைக்கும். ஸோ நாள் பூரா நம்ம பார்க்கும்போது நமக்கு தேவையான அளவுக்கு ப்ரோட்டீன் வந்து நம்ம உடம்புக்கு கிடச்சிரும். ஸோ நம்ம ப்ரோட்டீனை எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம உடம்புல வந்து மசில் மாஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா நம்ம உடம்புல ஃபேட் குறையும் போது நம்ம பாடி பார்த்திங்கன்னா ரொம்ப லீனாக தெரியும். அதே மாதிரி லீன் ஆகும்போது நம்ம தோள்கள் எல்லாம் வந்து சுருக்கம் ஏற்படும். தூரத்துலேருந்து நம்ம யாராவது ஒருத்தவங்க பார்த்தாங்க அப்படின்னா, என்ன ரொம்ப சீக்காளி மாதிரி தெரியிறானே, உனக்கு ஏதாவது நோய் எதுவும் வந்துருச்சா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க. ஆனால் அதுவே நம்ம உடம்புல ஃபேட் லாஸ் ஆகும்போது மசிலும் வந்து சேல்டு பில்ட் ஆச்சு அப்படின்னா நம்ம உடம்புல வந்து இந்த தொப்பை, இந்த கொழுப்பு இது எதுவுமே இருக்காது. அங்கங்கே பார்த்தீங்கன்னா மசில்ஸ் வந்து ரொம்ப கட்டுமஸ்தாக தெரியும். நம்மளை வந்து பார்க்கும்போதே வந்து நல்லா ஒரு ஹெவியாக, நல்ல பில்ட்டாக, ஆள் பார்க்குறதுக்கே நல்ல பர்சனாலிட்டியாக வந்து தெரியும். ஸோ அப்படி நம்ம வந்து ஒரு பர்சனாலிட்டியாக தெரியணும் அப்படின்னா அதுக்கு நம்ம உடம்புல மசில் மாஸ் இன்க்ரீஸ் ஆகிறது ரொம்ப முக்கியம். ஸோ உங்களுடைய ப்ரோட்டீன் இன்டேக் உங்கள் பாடி வெயிட்டுக்கு அளவுக்கு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் ஒவ்வொரு வேளை சாப்பாட்லையும் என்ஷூர் பண்ணுங்கள். இதோட சேர்ந்து ஸ்ட்ரெங்க் ட்ரைனிங், வாரத்துக்கு குறைஞ்சது ஒரு 3 நாளாவது நம்ம ஸ்ட்ரெங்க் ட்ரைனிங் பண்ணணும். ஸ்ட்ரெங்க் ட்ரைனிங் பண்ணும்போது காம்பவுண்ட் ஒர்க் அவுட்ஸ் எந்த அளவுக்கு அதிகமாக பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம உடம்புக்கு வந்து நல்லது. காம்பவுண்ட் ஒர்க் அவுட்ஸ்னால் ஒரே ஒர்க் அவுட்டில் மல்டிபிள் மசில்ஸை வந்து அந்த ஒர்க் அவுட் வந்து டார்கெட் பண்ணும். உதாரணத்துக்கு டெட் லிஃப்ட், ஸ்குவாட்ஸ், ஜம்பிங் லஞ்சஸ், பிளாங்க்ஸ், புஷ்அப்ஸ், புல்அப்ஸ், இந்த மாதிரி ஒர்க் அவுட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணக்கூடிய ஒரு ஒர்க் அவுட்லேயே பலவிதமான மசில்ஸை வந்து அந்த சிங்கிள் ஒர்க் அவுட்டே டார்கெட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி ஒர்க் அவுட்ஸை நம்ம நிறையா பண்ணும்போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அதிகப்படியான மசில்ஸ் வந்து இந்த ஒர்க் அவுட்ஸ் மூலிமா டியூன் ஆகும். இந்த மசில்ஸ் எல்லாமே டெவலப் ஆக ஆரம்பிக்கும். இது நம்ம பாடியில் வந்து ஃபேட் லாஸ் ப்ராசஸை ட்ரிகர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து ஒர்க் அவுட்டோடு சேர்ந்து நம்ம நாள் பூராமே ஆக்டிவாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு 8000லேருந்து 10,000 ஸ்டெப்பாவது நம்ம வாக் பண்ணுறோமா அப்படிங்கிறது இன்றைக்கி டெய்லி மானிட்டர் பண்ணுங்கள். ஒவ்வொரு வேளை நம்ம சாப்பாடு சாப்பிட்டதுக்கப்புறமும் குறைஞ்சது ஒரு 15லேருந்து ஒரு 20 நிமிஷம் வந்து நம்ம வாக்கிங் போகணும். இப்படி வாக்கிங் போகிறது மூலிமா நம்ம உடம்புல வந்து சுகர் ஸ்பைக் ஆகிறதுலேருந்து இந்த வாக்கிங் வந்து நம்மளை வந்து பாதுகாக்கும். அதே மாதிரி நமக்கு உட்காந்துக்கிட்டே வேலை பார்க்குற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது, அல்லது வந்து நம்ம ஸ்கூலில் காலேஜில் படிக்கிறோம், நாள் பூரா உட்காந்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா குறைஞ்சது ஒரு 1/2 hour அல்லது ஒரு 45 minutesக்கு ஒருக்கா ஒரு 10 to 20 seconds நம்ம ஒரு சின்ன வாக்கிங் போயிட்டு வர்றது நம்மளுடைய செடென்டரி லைஃப் ஸ்டைலை வந்து கொஞ்சம் ஆக்டிவ் லைஃப் ஸ்டைலை மாற்றுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம பாடி வந்து எப்போவுமே ஒரு ஆக்டிவ் மோட்லேயே இருக்கும். ஆக்டிவ் மோட்லேயே நம்ம பாடி இருக்கும்போது
அதிகப்படியான கலரியை பர்ன் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ் வந்து நம்ம உடம்புல ஆட்டோமேட்டிக்காகவே நடக்கும். இது நம்மளோட வெயிட் லாஸ் கோல்ஸை அச்சீவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 5வது ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் அண்ட் நம்மளுடைய ஸ்லீப். ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் தூக்கம் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த தூக்கமும் நம்ம சீக்கிரமாக தூங்கி காலையில் சீக்கிரமாக எந்திரிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நம்ம பாடியோட கிளாக்கும் நம்மளுடைய நேச்சரோட கிளாக்கும் வந்து சிங்க்ரனைஸ்டாக ஒர்க் பண்ணும். நம்ம லேட்டாக தூங்கி லேட்டாக எந்திரிக்கிறதுனால வந்து நம்ம உடம்புக்கு நல்லதை விட கெடுதல் தான் ஜாஸ்தி நடக்கும். ஸோ உங்களுடைய தூக்கம் 8 மணி நேரம் சீக்கிரமாக தூங்கி சீக்கிரமாக எந்திரிக்கிற மாதிரி பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்து நம்ம பாடியில் வந்து ஸ்ட்ரெஸ் லெவல்ஸை எப்போவுமே கம்மியாக வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா எப்போல்லாம் நம்ம உடம்புல ஸ்ட்ரெஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகுதோ அப்போ நம்ம பாடியில் கார்டிசால் அப்படின்ற ஒரு ஹார்மோன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். கார்டிசால் ஹார்மோன் இன்க்ரீஸ் ஆகும்போது நம்ம பாடி வந்து ஃபேட் பர்னிங் ப்ராசஸ்லேருந்து ஃபேட் ஸ்டோரேஜ் ப்ராசஸுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஷிஃப்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ உடம்புல வந்து முடிஞ்ச வரைக்கும் ஸ்ட்ரெஸ் லெவல்ஸை கம்மியாக வச்சுக்கோங்க. தூங்குறதுக்கு குறைஞ்சது ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியாவது எல்லா எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ்லேருந்து உங்களை தனிமைப்படுத்திக்கங்க. தூங்குறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு புக்கு அல்லது ஏதாவது ஒரு உங்களுக்கு பிடிச்ச ஒரு இதை வந்து வாசிக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு 15 நிமிஷம் இயற்கையில் அப்படியே ஒரு சின்ன வாக்கிங் போகிறது நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் லெவல்ஸை கம்மி பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன டெக்னிக்கை ஃபாலோ பண்ணாலே போதும், நம்மளுடைய ஃபேட் லாஸ் கோல்ஸை வந்து ரொம்ப ரொம்ப சுலபமாக அச்சீவ் பண்ணிடலாம். ஸோ ஜிம் எக்ஸசைஸ் ரொம்ப பவர்ஃபுல்லானது தான், அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஆனால் நம்ம வெயிட் லாஸ் அச்சீவ் பண்ணணும்னா அந்த ப்ராசஸ் வந்து நம்ம கிச்சனில் ஸ்டார்ட் ஆகி நம்மளோட மைண்ட் செட் மூலியமாகவும் நம்மளுடைய ஹேபிட் மூலியமாகவும் தான் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளால் கன்வெர்ட் பண்ண முடியும். அதனால் உங்களுடைய ஜிம்மையோ ஜிம் ட்ரெயினரையோ குறை சொல்லாமல் இந்த வீடியோவில் சில டிப்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கரெக்டான முறையில் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுடைய ட்ரீம் பாடியை நீங்கள் ரொம்ப சீக்கிரமாகவே அச்சீவ் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ மூலிமா புதுசாக நீங்கள் ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதை மறக்காமல் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. வேறு ஏதாவது உங்களுக்கு ஒரு சந்தேகங்கள் இருந்தாலும் அதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கான ஆன்சரை நான் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஜிம்முக்கு போகக்கூடிய உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.